வணக்கம். இப்போ நான் வந்து சாலா அப்படின்னு ஒரு படம் பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்த நேரத்தில் ரொம்ப நம்ம நாட்டுக்கு, நம்ம இளைஞர்களுக்கு, நம்ம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான ஒரு கருத்துள்ள ஒரு படம். தம்பி மணிப்பால் இயக்கியிருக்காரு. ரொம்ப சிறப்பான ஒரு படம். அதாவது எப்படின்னா, இன்றைக்கி நம்ம நிறையா எவ்வளவோ விஷயங்கள் மதுனால் எப்படி இன்றைக்கி இளைய சமுதாயம் கெட்டு கிடக்குன்னு தெரியும். அதே மாதிரி எவ்வளோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு சொல்கிற படம் தான் இந்த சாலா. மதுவுக்கு எதிரான ஒரு தரமான படம். இந்த படத்தை வந்து ரொம்ப ஒரு தைரியமாக எடுத்திருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு துறையை வந்து வேணான்னு சொல்கிற ஒரு போல்டான படம். கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கருத்துள்ள படங்கள் வந்து வர்றதே ரொம்ப கஷ்டம், போல்டாக வர்றது கஷ்டம். அதே மாரி இந்த படம் வந்து மிக சிறப்பாகவும், அதே மாதிரி இந்த காலகட்டத்துக்கு ஒரு தேவையான படமாகவும் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக ஆக்கணும். அதுக்கு என்னுடைய நான் வந்து உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக சாலா படம் ஒரு தரமான ஒரு படைப்பாக தமிழ் நிலைத்து நிற்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சாலா படம் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நல்ல படம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக படம் பிடிக்கும். நீங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும். இப்போ இந்த சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான ஒரு கண்டென்ட். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ எங்களோட டீம் ஒர்க் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ எல்லோரும் வந்து இந்த படத்துக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ்ஸுக்கும் வணக்கம். இந்த படம் முதல் முறையாக எனக்கு ஸ்கிரிப்ட் வரும்போது நான் ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக தான் இருந்தேன். இந்த படத்தில் கதை ரொம்ப முக்கியமான கதை, சமூகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு படம். இந்த படமை கண்டிப்பாக ஒரு படமாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு 2-3 ஹீரோ நாங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணோம். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அது டேக் ஆஃப் ஆகலை. அப்புறம் இந்த படம் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும்ன்ற ஒரு காலகட்டத்தில் மணிப்பால் அவர்கள் நீங்களே நடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாரு. கொஞ்சம் சிந்திச்சு அப்புறம் யோசித்து பார்த்தேன், ஒரு நல்ல படத்தில் நடிக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். என் முதல் படம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இந்த படத்தில் நான் ஒரு கதாநாயகனாக அறிமுகமாகிறேன். இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து நாங்கள் பணத்துக்காகவோ ஒரு அவார்டுக்காகவோ இந்த படம் எடுக்கலை. இது முழுக்க முழுக்க மக்களுக்காக எடுத்த படம். 23ஆம் தேதி இப்போதைக்கு ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு இந்த படத்துக்கு, இந்த காசுக்கு நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அன்பு நன்றிகளும் வந்ததுக்கு. என்னோடய முதல் படமான கிடாவையும் கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்துருக்கீங்க. ஸோ இது சாலா என்னோடய அடுத்த படம். இந்த படத்தையும் கொண்டு போய் நல்லபடியாக சேர்ப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நன்றி வந்ததுக்கு நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். சாலா டைரக்டர் எஸ்டி மணிப்பால் சாருக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம், அதுவும் காமெடி, சென்டிமெண்ட்டு எல்லாமே கலந்து, ஆக்ஷனு எல்லாமே கலந்த ஒரு திரைப்படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் ஒரு தரமான படமாக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மக்களுக்கு அவசியமாக இப்போ இருக்க சூழ்நிலையில் தேவைப்படுற ஒரு ஸ்கிரிப்டு. அதை வந்து நல்லா எடுத்து இப்போ சரியான நேரத்தில் இதை வெளியிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டிய வேலை வந்து மீடியா ஆகிய உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இதை பெருசாக ப்ரொமோஷன் பண்ணி, ஏன்னா நீங்கள் என்னென்ன படமோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து வெற்றி படமாக ஆக்கிருக்கீங்க. இது கரண்ட்டில் இப்போ தான் ரீசெண்டாக எத்தனையோ பேர் வந்து கள்ளச்சாராயத்தால் உயிரை இழந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப அவசியம் தேவைப்படுது மக்களுக்கு. இந்த மாதிரி ஒரு படம் கண்டிப்பாக நீங்களாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக ஆக்கணும். இப்போது நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி இது வந்து ஒன்லி
பணத்துக்காக மட்டுமோ இல்லை ஒரு அவார்டு இது மாதிரி வாங்கிறதுக்காக மட்டுமோ இல்லாமல் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணுங்கிற நல்ல நோக்கத்தோட இந்த படத்தோட இயக்குனர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நான் நடித்தேன் அப்படின்னு சொல்கிறதே ரொம்ப பெருமையாக இருக்குது. நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்த நம்ம டைரக்டர் எஸ்டி மணிபால் சாருக்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சதீஷ். இந்த படத்தில் வந்து காந்தின்ற ஒரு நெகட்டிவ் ரோல் ஒன்று பண்ணியிருக்கிறதுல ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு படம் அது. இந்த படத்துக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த எஸ்டி மணிபால் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் இந்த சாராயத்தினால நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்குறாங்க, குடும்பத்தை இழந்திருக்கிறாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஒரு விஷயத்தை ஒன்று கொடுத்துருக்குறாரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டு தெரிவிக்கணும். இந்த படத்தை வந்து நீங்கள் மீடியாவாகிய நீங்கள் தான் வந்து இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். நிறைய படத்தை சேர்த்துருக்குறீங்க, அதேமாதிரி இந்த படத்தையும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பெரிய வாய்ப்பு கொடுத்த மணிபால் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி, வணக்கம் சொல்லிடுங்க. நன்றியா அனைத்து ஊடகங்களுக்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி. மணிபாலுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு நல்ல திரைப்படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்தை வேலை செஞ்சது இது நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும். வணிக ரீதியாக வெற்றி அடைய வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது. நன்றி. வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக மணிபால் சாருக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காரு. என்னோடய ரோல் கெட்ட ரோல் தான், ஆனால் பெரிய ரோல் கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த மாதிரி விழிப்புணர்வு உள்ள ஒரு படத்தில் நடிக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த படம் நீங்கள் எல்லோரும் இப்போ பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் போய் எல்லாருமே சாரை போய் பாராட்டும் போதே தெரிஞ்சு போச்சு இந்த படம் வெற்றி படம்னு எனக்கு 100% தெரிஞ்சு போச்சு சார். உண்மையாலுமே இந்த படம் வெற்றி படம் தான். ஏன்னா இது மக்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், பெண்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே அப்போ அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு குடிகாரங்க இருக்கிறாங்க, குடிச்சிட்டு குடும்பத்தையே நாசம் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற மாதிரி படம் தான் இந்த படம். கண்டிப்பாக இந்த படம் பார்த்து நிறைய பேர் திருந்துவாங்கன்னு நான் நம்புகிறேன். அது நடக்கும். இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. எல்லா தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். சாலா படத்தினுடைய ப்ரெஷ் ஷோக்கு வந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் முதல் வணக்கம். இந்த படத்தில் நான் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதல் நன்றி வந்து இயக்குனர் மணிபால் அவர்களுக்கு. அதன் பிறகு என்னோட கூட நடித்த சக நடிகர்கள், அதாவது தீரன்லேருந்து ஸ்ரீநாத், அப்புறம் யோகிராம், சாந்தா, தாசண்ணன், அப்புறம் சம்பத்ராம், இது போன்ற அனைத்து நண்பர்களும் என் கூட வேலை செஞ்சது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் டெக்னீஷியன்ஸ், கேமராமேன்லேருந்து ஆர்ட் டைரக்டர் வைரபாலன், மியூசிக் தீசன், ஸோ அனைவரும் அவரவருடைய பணியை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இப்போ தான் பார்த்து முடித்தோம். இது போன்ற ஒரு சோஷியல் காஸ் உள்ள ஒரு படத்தில் வேலை செஞ்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ 23 ஆகஸ்ட்டு திரைக்கு வருது. எல்லோரும் தியேட்டரில் கண்டுகளிங்க. நன்றி. ரேஷ்மா, அந்த கண்டென்ட் சொல்லுங்க. எல்லாருக்கும் சாரி சொல்லிக்கிறேன். ஒரு கண்டென்ட் மிஸ் பண்ணிட்டேன், அதான் சொல்ல சொன்னாங்க. எல்லாரும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ரசவாதிக்கு எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு சாலாக்கும் சப்போர்ட் வேணும். அதை நீங்கள்லாம் தான் கொடுக்கணும். நீங்கள் தான் மக்கள்கிட்ட வந்து சேர்க்கணும். ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங். எல்லோரும் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி. இங்கே வந்திருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் முதல்ல வந்து இந்த படத்தை வந்து எடுத்த ப்ரொடியூசருக்கு டிஜி விஸ்வபிரசாத் சாருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 16 வருஷ போராட்டம், 17th இயர், 17 வருஷமாக போராடிட்டு இருக்கேன் ஒரு படம் பண்ணிட முடியாதான்னு. நம்ம வந்து படமே இவ்வளோ பெரிய கண்டென்ட் எடுக்கும் பொழுது அது வந்து சாத்தியமே கிடையாது, அதை ஒத்துக்கவே மாட்டாங்க எந்த ப்ரொடியூசர்ஸுமே. நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 52 ப்ரொடியூசருக்கு மேலே இந்த கதையை சொல்லியிருக்கேன். இந்த சம்பத்ராம் சார் இருக்கார், இவரே என்ன ஒரு 10-12 ப்ரொடியூசர்கிட்ட அமைச்சிருக்கிறாரு. ஸ்ரீநாத் சார் அவர் அமைச்சிருக்கிறாரு. அப்புறம் ஜே பிரபாகர் சார், பார்த்திபன் சாருடைய மேனேஜர், அவர் என்ன ஒரு 10 ஹீரோ கிட்ட அமைச்சிருக்காரு, 10 ப்ரொடியூசர்கிட்ட அமைச்சிருக்காரு. எதுவுமே சாத்தியப்படலை. கடைசியாக வந்து நான் சந்தித்த மனிதர் தான் நடராஜ் சார். ஸோ அவர்கிட்ட கதையை சொன்ன உடனே அவருக்கு வந்து கதை பிடிச்சிருச்சு. நம்ம இதை கண்டிப்பாக பண்ணுறோன்ட்டு தோளில் தூக்கிட்டு சுற்றினார். இந்த கதையை ஏதாவது ஒரு ஹீரோ வச்சு பண்ணணும். லாஸ்ட் மினிட்ல தான் வந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணுறதா முடிவாச்சு. பை காட் கிரேஸ் படம் நல்லா வந்திருக்கு. நான் நல்லா வந்திருக்குன்னு நான் சொன்னதை தாண்டி ப்ரெஸ்ஸுக்கு உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் உங்கள் கிட்டேருந்து வந்த ரெஸ்பான்ஸ் வந்து என்னை பிரமிக்க வச்சிருச்சு.
உண்மையாலே ரொம்ப சந்தோஷம். நான் நினச்சி கூட பார்க்கல. என் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு ஒரு ஆம்பளை ஒருத்தர் அழுதுட்டு இருக்காரு, ஒரு அண்ணன். எனக்கு பெரிய பிரமிப்பாக இருக்குது. உங்களுடைய இந்த படத்தை வந்து நாங்கள் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்பணும். யாரை நம்பணும்னா ப்ரெஸ்ஸை நம்பணும். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் தெரியும். நான் இந்த படத்தை வந்து வெளியே போய் நல்லா எழுதுங்கள்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கு ப்ரெஸ் மேலே ஒரு அபரிவிதமான நம்பிக்கை உண்டு. என்னென்னா, நீங்கள் மொக்க படத்தை கூட சுமார் படம்னு எழுதுவீங்க. ஆனால் நல்ல படத்தை வந்து மொக்க படம்னு ஒரு நாளும் நீங்கள் எழுதுனதில்லை. அதை நான் பார்த்துருக்கேன், அதை நான் உணர்ந்திருக்கேன். அதனால் இந்த படத்தை பற்றி நீங்கள் அப்படி பண்ணுங்கள், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு சரியான படம்னு தோணுச்சுன்னா நீங்கள் தைரியமாக சந்தோஷமாக கொண்டு போய் சேருங்க. ஏன்னா நல்ல படங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை. நீங்கள் நம்புறீங்க, அதை நானும் நம்புகிறேன். நன்றி. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து நாங்கள் கோவிட் டைமில் தான் ஷூட் பண்ணோம். இந்த படம் வந்து காலையில் எல்லோரும் ஷூட்டிங்க்கு வந்து நேரடியாக போய் கேமரா முன்னாடி நின்று ஆக்ஷன் கட்டு சொல்லி நடித்ததெல்லாம் கிடையாது. இவரெல்லாம் கிட்டத்தட்ட 8 மாதம் தீரன் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஹீரோ சார் வாங்க ப்ளீஸ் சார் வாங்க. இவரெல்லாம் கிட்டத்தட்ட 8 மாதம் வந்து ஒர்க் அவுட் பண்ணார். நான் இந்த கதை இவர் தான் பண்ண போகிறாருன்னு நாங்கள் முடிவானதுக்கப்புறம், சார் எனக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி மாறணும், கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 பேர் அடிக்கிற மாதிரி இருக்குது சார், ஒரு பாருக்குள்ளே ஃபைட்டு, இது மாறணுன்னொடனே அவரெல்லாம் எதுவுமே கேட்கல. காலையில் கிளம்பி வந்துடுவார். வந்துட்டு ஜிம்முக்கு காலைல ஒரு 2 hours ஜிம்மு, அது முடிச்சதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு வந்து ஒர்க் ஷாப்பு டைலாகு, அது முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டண்ட் மாஸ்டர் மேத்யூ மாஸ்டர் அவர் கூட்டிகிட்டு போயிடுவார். அவர் கூப்பிட்டு போயிட்டு 2 மணி நேரம் ஸ்ட்ரெச்சு, ஃபைட்டு கீட்டு எல்லாத்தையும் கிளாஸ் போவோம். அதுக்கு அடுத்தது நோபல் மாஸ்டர் கொரியோகிராஃபி போயிடுவார். இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் பீச்சில் நடப்பார் என் கூட. ஸோ பெருசாக கஷ்டப்பட்டார், அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு. அப்புறம் ரேஷ்மா இந்த படத்தில் வாங்க ரேஷ்மா ப்ளீஸ். இவங்க என்ன பெரிய தியாகம் பண்ணாங்கன்னா, படத்தில் மேக்கப்பே போடாமல் நடித்தது தான் பெரிய தியாகமாக வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐப்ரோ ட்ரிம் பண்ணலையா. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 27லேருந்து 28 நாள் ஆஃபீஸ்க்கு வந்து இவங்களும் ஒர்க் ஷாப்பு. நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் டப்பிங் வாய்ஸ் தான். நீங்கள் படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ போல்டாக இருந்தது நம்புகிறேன். இது ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ரேஷ்மாவுடைய பங்களிப்பும் பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் சம்பத்ராம் சார், எனக்கு வந்து இவர் வந்து இந்த போலீஸ் கேரக்டர் பண்ணதில் எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா என்னுடைய நெருங்கிய நண்பரும் கூட. தேங்க்யூ. இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு சின்ன விண்ணப்பம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள். சார், இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நான் விருப்பப்படுறேன். இந்த படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த படம் இந்த சமூகத்துக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரே ஒரு பாராட்டு சார், எனக்கு இல்லை சார், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண டிஜி விஸ்வபிரசாத் சாருக்கு. ஏன்னா அகெயின்ஸ்ட் ஆல்கஹாலிக்குன்னு நம்ம வந்து சொல்லும்பொழுது யாருமே இங்கே முன் வரல சார், படத்தை பண்ணுறதுக்கோ படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கோ. அதை தாண்டி இப்போ ஒன்றுமே இல்லை, சிம்பிள். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போய், நம்ம நண்பரோ அண்ணனோ தம்பியோ அவங்ககிட்ட போய் குடிக்காதன்னு சொன்னால் அவன் கேட்பான், நான் கேட்க மாட்டான் இல்லையா. அதை தாண்டி நாம் இந்த சமூகத்துக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கும் பொழுது ஒரு ப்ரொடியூசர் 3 கோடி ரூபா 3.5 கோடி ரூபா போட்டிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்பான வேண்டுகோள் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு. அன்பான வேண்டுகோள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த படம் இந்த சமூகத்துக்கு தேவைன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு பாராட்டு எங்கள் ப்ரொடியூசர் டிஜி விஸ்வபிரசாத்துக்கு பண்ணுங்கள் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அது இங்கே இவ்வளோ நேரம் எங்களோட செலவழித்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஐயா. ஐயா அப்புறம் வந்து இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரவி சூப்பர் எக்ஸலண்ட் கேமராமேன். அதாவது வந்து இங்கே திறமையான கேமராமேன் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. கேமராமேனுடைய ஃபஸ்ட்டு குவாலிட்டியே என்னன்னு கேட்டிங்கன்னா, டேரக்டரோட ஒத்துழைச்சி போகணும். ஏன்னா அவங்க 2 பேருக்குமான நெருக்கம் அது ரொம்ப முக்கியம். இப்போ ரவியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சார் ஐயா ஒரு க்ளோஸ் போகலாம் அப்படின்னா ஒரு 50 போட்டு எடுத்துகிட்டு வந்து வைப்பார் வில்லனுக்கு. ஐயா எனக்கு 50 வேணாம், 16 போட்டு ஒரு மாதிரி ப்ராடாக காட்டுங்க, அந்த அரகண்டாக காட்டணுன்னா ஓகேயா ரெடியா அப்படின்ட்டு அப்படியே லென்ஸை மாற்றி அப்படியே தூக்கிட்டு வந்து கிட்ட வைப்பார். ஸோ அந்த நெருக்கம் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. நான் என்ன கேட்டாலும் அதை பண்ணார். அவைலபிள் லைட்ஸில் தான் ஷூட் பண்ணோம். லைட்டிங்க்குன்னு ஒரு நாளும் அவர் வந்து டிலே பண்ணதே கிடையாது. அது அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அவர் வந்து புது இயக்குநர்களோட ஒர்க் பண்ணுறது அவருக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டு. தேங்க்யூ பிரதர் என்னோட ஒர்க் பண்ணதுக்கு. அப்புறம் வந்து டீசன் சூப்பரான ஒரு யங் டேலண்டட். நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், படம் பண்ண மாதிரியே இருக்காது டீசனுக்கு. அது அந்த படம் தான் ஃபஸ்ட்டு அவர் சைன் பண்ண படம். இதுதான் ஃபஸ்ட்டு கம்போசிங்கில் இருந்த படம் அவர். ஸோ படம் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணியிருப்பார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் வைரபாலன் சார், அவர் வந்து பெரிய படங்கள் பண்ணாலும் இந்த யங் டீமோடு அவர் வந்து கைகோர்த்து ட்ராவல் பண்ணார். வைரபாலன் சாருக்கு நன்றி. மகேஷ் மேத்யூ ஸ்டண்ட் மாஸ்டர் எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணார். இன்றைக்கி மகேஷ் மேத்யூ பெரிய மாஸ்டர். நாங்கள் ஷூட் பண்ணும்போது அப்போ தான் அவர் அப்கமிங் வராரு. இந்த எங்கள் படம் தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய படமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வந்து சூரி படங்கள் நிறைய பண்ணிட்டார். ஸோ மகேஷ் மேத்யூ எக்ஸலண்ட் அவர். அப்புறம் வந்து புவன், அவர் கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் நான்.
எடிட்டிங்கில். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்தே என் கூடவே ட்ராவல் பண்ணார். புவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த படங்களில் எனக்கு ஒரு 3 பேர் எனக்கு ரொம்ப எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து டிஐயில் நந்தா, நந்தா அண்ட் கன்ஃபார்மிஸ்ட்டு ஃப்ரான்சிஸ். ஸோ என்னன்னா, நான் ஏதாவது ஒரு சேஞ்சை சொல்லிக்கிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு நாங்கள் எடுத்து முடிச்சு கொண்டு வர்றதுக்கு. அந்த 2 வருஷமும் நான் வந்து இது சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் கூட அந்த மனுஷன் ட்ரிக் ஆனதில்லை. ஒரு நாளும் அந்த மனுஷன் வந்து வாய்ஸை ரைஸ் பண்ணி கூட பேசினதில்லை. அப்புறம் வந்து செல்வா டிசைனர் ரொம்ப பொறுமையாக இருந்து எனக்காக மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாரு. அப்புறம் ஆஃபீஸ் பாய் பாண்டியன், அவனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நாங்கள் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் எல்லாருமே தூங்கிடுவாங்க. நான் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். அடுத்த நாள் ஷூட்டிங் போகிறதுக்கு நைட்டு டைலாக் எழுதிக்கிட்டு இருப்பேன். நைட்டு வந்து ஒரு 2 மணிக்கு கதவு தட்டி, சார் டீ சாப்பிட்றீங்களா சார்னு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். அது எல்லையற்ற அன்புக்கு சமம். நன்றி. அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து சாத்தியமானதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம், இந்த படம் வந்ததுக்கு தீரன் சார் ஒரு மிகப்பெரிய காரணம். சார், மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது. ஏன்னா நாங்கள் ஜெயிக்கணுன்றதை விட தமிழ் மக்களுக்காக எடுக்கப்பட்ட இந்த படம் ஜெயிக்கணும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். சார், டாஸ்மாக் எதிராக ஒரு படம் எடுத்திருக்கீங்க, நல்ல கட்ஸாக எடுத்திருக்கீங்க, சோஷியல் அவேர்னஸாக எடுத்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் டைட்டில் பார்த்தீங்கன்னா வார் ஃபார் எ பார் போட்டதை விட வார் எகென்ஸ்ட் பார்னு கூட வச்சிருக்கலாம். சார், நான் வந்து நீங்கள் படம் உங்களுக்கு பார்த்துட்டீங்க. நான் இதில் வந்து ரேஷ்மா வந்து கொடி பிடிச்சி நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தோம் சார். அதை போட்டாங்களே யாருமே வரமாட்டாங்க சார். நான் இந்த பேனரை போட்டு உள்ளே இழுக்கிறோம் சார். அதுக்காக தான் வார் ஃபார் எ பார்ன்றது டெண்டருக்காக நடக்கிற பார். அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சென்சார் கட்டு பெருசாக இல்லை சார். சென்சாரில் பெருசாக பாராட்டின படம் சார் இந்த படம். எங்களை வந்து சஞ்சய் கோஷ், அவர் பேர் கூட நான் சொல்கிறேன், அவ்வளோ பாராட்டினார் சார் எங்களை உட்கார வச்சு. சார், நாங்கள் வந்து டிஸ்க்ளைமர் வந்து சின்னதாக நாங்கள் போடுறோம் 50 செகண்டுக்கு, நீங்கள் படமே எடுத்து வச்சுருக்கீங்க, எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் சார்னு பாராட்டி எங்களை அனுப்பிச்சார். சாலான்றது வந்து சாலமன் சார், அது ஒரு பெயர் சொல். சாலமனோட ஷார்ட் ஃபார்ம் தான் சாலா சார். தள்ளி நிற்குதா? நான் அடுத்த படத்தில் திருத்திக்கிறேன் சார். இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் எது மூலமாக சார் வந்துச்சு? ஏதாவது இப்போ உள்ள டேரக்டர்ஸ் வந்து வேற கண்டென்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் ஃபார்ம் பண்ணணும் எது மூலமாக? சார், எனக்கு இந்த தமிழ் சமூகத்தின் மேலே எனக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சார். நம்ம என்னென்னா, நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போகிற பாப்பா பத்திரமா ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போன பாப்பா பத்திரமா வீட்டுக்கு வரணும். நீங்கள் லாஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த 40 மினிட்ஸு, அந்த சம்பவங்கள் இங்கே நிறைய நடந்துகிட்ருக்கு சார். ஸோ அதை தவிர்க்கணும். அதே சமயம் இந்த சமூகத்தின் மேலே இருக்க அக்கறை, நேர்மையாக ஒரு படைப்பை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் சார் நடந்திருக்கு. நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.